ஹாய் வணக்கம். எஸ்எம்ஆ நட்ஸின் அன்பான வணக்கங்கள். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, பயோட்டின் லட்டு உடலுக்கு ஆரோக்கியமானது. அது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இல்லை நெய் சேர்த்துக்கிட்டு அதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்குவாங்க. பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. சூடு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, பூசணி விதை இது எல்லாத்தையுமே ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் தட்டில் மாற்றி வச்சுக்குவாங்க. சூடு ஆற விட்டு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வறுத்துக்குவாங்க. எடுத்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே இந்த நட்ஸு எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்குவோம். ஏன்னா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் ஒதுக்குவாங்க. அதனால் இது எல்லாமே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப போட்டுற வேணாம். போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த பதத்தில் அரைச்சி வச்சுருங்க. அதே மாதிரி சீட்ஸையும் எடுத்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க. ஏன்னா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களும் அதை ஒதுக்குவாங்க. எல்லாமே போய் சேரணும் அப்படின்றதுக்காக பல்ஸ் மோடில் போடுறோம். அடுத்ததாக அதே வானலில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் நம்ம பேரிச்சம்பழம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருப்போம். அந்த பேரிச்சம்பழத்தை போட்டு இலக செய்யுங்க. ஏன்னா நம்ம அந்த பவுட்ரு, நட்ஸ் பவுட்ரு ப்ளஸ் அந்த சீட்ஸு இதெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது அப்போ தான் அந்த உருண்டை வரும். இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. அதனால் அதை நெய்யில் போட்டு வறுத்து அந்த இலகிற பதத்துக்கு சூடு ஏற்றிக்குவாங்க. பேரிச்சம்பழத்தையும் திராட்சையும் சேர்த்து. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுட்ரை நம்ம அதில் சேர்க்குறோம். அடுத்து சீடு பவுடரையும் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அது கூட டெசிகேட்டட் கோகோனட், அதாவது உலர்ந்த தேங்காய் மார்க்கெட்டில் கிடைக்கும், கடைகளில் இருக்கும், அதை தான் நம்ம சேர்க்குறோம். பச்சை தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் நம்ம இந்த தேங்காயை சேர்க்குறோம். அது கூட கசகசா ஜீரணத்துக்காக கசகசா சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு சூடு இளஞ்சூட்டில் எல்லாமே போட்டு கிளறிக்கோங்க. கிளறி ஒரு உருண்டை பதம் பிடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு லட்டு பிடிச்சி சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட் லட்டு தேவைன்றவங்க ஆர்டர் கொடுங்க.